வணக்கம். நவம்பர் 18ஆம் தேதி இன்றைக்கி புதன்கிழமை. ஷேர் மார்க்கெட் எப்படி இருந்ததுன்னு விரைவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. டாப் கெய்னர்ஸ் யார், லூசர்ஸ் யார், நிஃப்டி செக்டர் வைஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது, சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பற்றியும் பார்க்கலாங்க. பேங்க் நிஃப்டியோட சார்ட்டையும் விரைவாக பார்க்கலாம். கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் மற்றும் லூசர்ஸ் வித் ஹை வால்யூமோட பட்டியலையும் பார்க்கலாம். 52 வீக் ஹையும் லோஸும் எட்டுன்னு சில ஸ்டாக்ஸை பற்றியும் பார்க்கலாம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே நீங்கள் முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்குங்க. ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. இன்றைக்கி வீடியோக்குள்ளே டீட்டெயிலில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ருப்பி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்காக தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிஃப்டி மறுபடியும் இன்றைக்கும் க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்குங்க. 0.50% நேற்று க்ளோஸை விட அதிகமாகிருக்கு. இன்றைக்கி 64 புள்ளிகள் அதிகம் பெற்று க்ளோஸ் ஆகிருக்குங்க. இன்றைக்கி க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 12,938.25. ஹை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12,949, லோ 12,819. ஸோ இன்றைக்கும் நிஃப்டி க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்க, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒன் டே சார்ட் நிஃப்டியுடையது. இன்றைக்கி கேண்டில் க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு சின்ன கேப் டவுன் இருந்திருக்கு நேற்று கம்பேர் பண்ணும்போதை விட. ஆனால் கடைசியில் நேற்று ஹையை பீட் பண்ணியிருக்கு. அது 15 மினிட் சார்ட்டில் தெரியுதான்னு பார்க்கலாங்க. இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிறது 15 மினிட் சார்ட். ஜீரோ த கைட்லேருந்து எடுத்துருக்கிறது. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு காலையில் ஃப்ளாட்டாக இருந்தது நிஃப்டி. அதுக்கப்புறம் ஒரு பிரேக் டவுன் இருந்ததுங்க. ஆனால் நேற்று லோவை எட்டவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த லோவையும் பையர்ஸ் வந்து வாங்கினதுக்கப்புறம் மேலே போக ஆரம்பிச்சது. கடைசி அரை மணி நேரம் பார்த்திங்கன்னா நேற்று ஹையை பீட் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்குங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவாக புல்ஸ் இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இன்னும் ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டுது. ஆனால் கிட்டத்தட்ட ரெசிஸ்டன்ஸ் லெவலில் எட்டிருச்சா அப்படின்னு யோசிக்கவும் தோணுது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒன் டே சார்ட் பேங்க் நிஃப்டியோடுதுங்க. பேங்க் நிஃப்டி தான் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. 2% கிட்டத்தட்ட இன்றைக்கி அதிகரிச்சிருக்குங்க. இந்த கடைசி கேண்டில் தான் இன்றைக்கி ஒன் டே கேண்டில் இது வந்து இப்போ இதில் 2 அப்சர்வேஷன்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. மார்ச் மாதத்தில் கொரோனாக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருந்ததோ அது கிட்டத்தட்ட எட்டிருச்சு பேங்க் நிஃப்டி. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் ஃபார்ம் ஆன மாதிரி தெரியுது. ஒரு பிரேக் அவுட் இருந்தது, அதுக்கப்புறம் மேலே போயிருக்கு. ஸோ இந்த 2 இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷன் இருக்குது பேங்க் நிஃப்டியில். ஸோ இப்போ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா மார்ச் மாதத்தோட வேல்யூஸில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது பேங்க் நிஃப்டி. சரிங்க, செக்டர் வைஸ் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருந்ததுன்னு பார்க்கலாங்க. முன்னே சொன்ன மாதிரி நிஃப்டி பேங்க் கிட்டத்தட்ட 2% அதிகரிச்சிருந்தது. குறிப்பாக பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் 3.5%, ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் 1.96% அதிகரிச்சிருந்தது. நல்லா பர்ஃபார்ம் பண்ண செக்டர் நிஃப்டி ஆட்டோ 3% மேலே அதிகரித்திருந்தது. இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணாத செக்டர்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மா செக்டர் -0.67% சறுக்கி இருக்குது. நிஃப்டி ஐடி -0.81%, எஃப்எம்சிஜி பார்த்தீங்கன்னா -1.08%, மெட்டல் பார்த்தீங்கன்னா 0.4% அதிகரிச்சிருக்கு. மீடியா செக்டர் வந்து 0.54% அதிகரிச்சிருக்கு. சரிங்க, நிஃப்டியில் டாப் 5 கெய்னர்ஸ் யாருன்னு பார்க்கலாங்க. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா கிட்டத்தட்ட 10% மேலே அதிகரிச்சிருக்கு. இன்றைக்கி டாடா மோட்டர்ஸும் அதிகரிச்சிருக்கு. நம்ம முன்னே பார்த்தோம் நிஃப்டி ஆட்டோ செக்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ டாடா மோட்டர்ஸும் கிட்டத்தட்ட 10.6% அதிகரிச்சிருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸ் 6.23%, லார்சன் அண்ட் டியூபரோ 6.11%, இண்டஸ்இண்ட் பேங்க் 5.4% அதிகரிச்சிருந்தது. டாப் 5 லூசர்ஸ் நிஃப்டியில் யாருன்னு பார்க்கலாங்க. பிபிசிஎல் மறுபடியும் 2வது தடவை நினைக்கிறேங்க இது லிஸ்ட்டில் வர்றது. அவங்களோட டிசிஷன் இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில்ஸை பற்றி நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். இந்துஸ்தான் யூனிலீவர் இருக்குது, 2.13% இறங்கியிருக்கு. டாக்டர் ரெட்டிஸ் 1.7% இறங்கியிருக்கு. ஹீரோ மோட்டர்ஸ் 1.5% இறங்கியிருக்கு. பாரதி ஏர்டெல் 1.54% இறங்கியிருக்கு. சரிங்க, சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை விரைவாக பார்த்துடலாம். எம்என்எம் வந்து இன்றைக்கி 52 வீக் ஹையை எட்டியிருக்குங்க. 10.5% கெயின் ஆயிருக்கு நேற்று க்ளோஸை விட. என்ன காரணமாக இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நேற்று ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க கம்பெனி. அவங்களோட டிராக்டர் மேனுஃபேக்சரிங்கில் K2 சீரீஸ், இது புது சீரீஸ் போல் இருக்குங்க. இந்த டிராக்டரை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு தெலங்கானாவில் இதுக்காக டெடிக்கேட்டடாக இருக்க போகுது இனிமேல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கம்பெனி தரப்புலேருந்து. அதுக்கப்புறம் தீபாவளி சேல்ஸ் வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த 2 காரணங்களாக இருக்கலாம். இன்றைக்கி கிட்டத்தட்ட 10.5% அதிகரிச்சிருக்கு மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா.
லக்ஷ்மி விலாஸ் பேங்க் பற்றி நேற்று ஒரு வீடியோ பார்த்துருந்தாங்க. ஜீரோதா நமக்கு ஒரு வார்னிங் அலர்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்டாக் இன்றைக்கி 20% விழுந்திருந்தது. என்ன காரணம் நமக்கு தெரியும். ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்பிஐயோட அறிவுறுத்தலின்படி கேப் வச்சுருக்காங்க, விட்ராவல் கேப். அதுக்கு இந்த கம்பெனியை வந்து டிபிஎஸ் பேங்க் கூட மர்ஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கருதப்படுது. ஸோ இந்த மர்ஜர் டிராஃப்ட் ஸ்கீம் ஒன்று வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா பெய்டு ஈக்விட்டிஸ் எல்லாமே ரைட் ஆஃப் செய்யப்படும். அதாவது யாரெல்லாம் இந்த ஷேர்ஸை வச்சுருக்காங்களோ அதெல்லாம் ஜீரோ ஆகிவிடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. டிராஃப்ட் ஸ்கீம் தான், ஃபைனலைஸ்டு ஸ்கீம் கிடையாதுங்க. ஸோ இப்படி ஒரு பேச்சுவார்த்தை, ஒரு நியூஸ் போய் கொண்டு இருக்கு. அதனால் கூட இருக்கலாம் விழுந்ததற்கான காரணம். ஸோ ஜீரோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அனைவரும் இப்போவே விற்கிறதுக்கு தான் முயற்சிப்பாங்க. இதில் நிறைய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் இருக்காங்க. குறிப்பாக இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ரியல் எஸ்டேட்டும் இதில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட 5% அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் இதில் இருக்குது போல தெரியுதுங்க. பிபிசிஎல் தொடர்ந்து 2வது நாட்களாக இன்றைக்கி விழுந்ததுங்க. கிட்டத்தட்ட 4% இன்ட்ராடேயில் விழுந்தது பிபிசிஎல். கவர்மெண்ட்டோட டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. அது செகண்ட் ஸ்டேஜுக்கு மூவ் ஆகிடுச்சு அப்படின்னு ஃபினான்ஸ் மினிஸ்டர் தெரிவிச்சிருந்தாங்க. குறிப்பாக கவனிக்க வேண்டியது, ரிலையன்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்கது. ஐஐஎஃப்எல் ஃபினான்ஸ் கம்பெனி இன்றைக்கி 2வது தடவையாக திருப்பியும் கெயின் ஆகிருக்குங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட 11.5% இன்ட்ராடேயில் அதிகரிச்சிருக்கு. இதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னா, நவம்பர் 20 வந்து பைபேக் பண்ணுறதுக்கான டிசிஷன் எடுக்க போகிறதாக நேற்று கம்பெனி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நவம்பர் 20 அவங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கூடி பைபேக் பண்ணணுமா வேணாமான்ற முடிவை எடுக்க போகிறதாக நேற்று அவங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு லெட்டர் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட விளைவாக இன்றைக்கி 11.5% அதிகரித்திருந்துக்கலாம். டாடா மோட்டர்ஸ் கம்பெனியும் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10% இன்ட்ராடேக்கு கெயினாக இருந்தது. க்ளோசிங் ப்ரைஸில் 9.8% அதிகரிச்சிருக்கு. என்ன காரணமாக இருக்கலாம்னா, தீபாவளி சேல்ஸ் பெட்டராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நம்ம விரைவாக மஹிந்திராவோடையும் டாடா மோட்டர்ஸோடையும் சார்ட்டை விரைவாக பார்த்துடலாங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது எம்என்எம்மோட 1 டே சார்ட். இதில் பார்த்தீங்கன்னா 650ன்றது வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருந்து கொண்டிருந்துங்க. ஆகஸ்ட்லேயே 2 தடவை ட்ரை பண்ணுச்சு பிரேக் பண்ணுறதுக்கு. செப்டம்பர்லேயும் 2 தடவை ட்ரை பண்ணுச்சு, ஆனால் சக்சீட் ஆகலை. அக்டோபர்லேயும் ஒரு தடவை ட்ரை பண்ணாங்க 650 பிரேக் பண்ணுறதுக்கு, முடியலை. ஆனால் இன்னைக்கு 650 பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான ஒரு புல் கேண்டிலை ஃபார்ம் பண்ணியிருக்கு எம்என்எம். அதே மாதிரி டாடா மோட்டர்ஸோட 1 டே சார்ட் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் இருக்குங்க. ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் கிடச்சிருக்கு. ட்ரெண்டும் வந்து அப் ட்ரெண்டில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன், அப்புறம் அதை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இரண்டுமே பிரேக் ஆனதுக்கு அப்புறமாக ஷேர் ப்ரைஸ் மேலே போயிருக்கு. இன்றைக்கி க்ளோசிங் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் டாடா மோட்டர்ஸ்க்கு. சரிங்க, கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். ஹை வால்யூமை எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா, இன்றைக்கு வால்யூம் கூட 10 நாளைக்கு இருக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் பண்ணி 100%க்கு மேலே இருக்கிற ஸ்டாக்ஸோட சில லிஸ்ட்டை நம்ம பார்க்கலாம். அதானி கேஸ் இன்றைக்கும் மறுபடியும் அதிகமாக இருக்குங்க. ஷேர் ப்ரைஸ் 17.8% அதிகரிச்சிருக்கு. வால்யூம் 558% அதிகரிச்சிருக்கு. ஐஐஎஃப்எல் ஃபினான்ஸ் இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஏன் அதிகரிச்சதுன்றது. 12.26% ஷேர் ப்ரைஸும் கிட்டத்தட்ட 500% வால்யூமும் அதிகரிச்சிருக்கு. ஹாரிசன்ஸ் மலையாளம் டீ கம்பெனிங்க கிட்டத்தட்ட 12% ஷேர் ப்ரைஸும் 747% வால்யூமும் அதிகரிச்சிருக்கு. முத்தூட் கேபிட்டல் இருக்காங்க 11% ஷேர் ப்ரைஸும் 778% வால்யூமும் அதிகரிச்சிருக்கு. வேப்கோ இந்தியா ஆட்டோ ஆன்சிலரி இதையும் நம்ம பார்த்தோம் முன்னே 10.87% ஷேர் ப்ரைஸும் 1300க்கு மேலே வால்யூம் பர்சன்டேஜும் அதிகரிச்சிருக்கு. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா இப்போ தான் பார்த்தோம். இன்றைக்கி 10.3% அதிகரிச்சிருக்கு. வால்யூமும் அதிகரிச்சிருக்கு. 524% வால்யூம். டாடா மோட்டர்ஸ் இப்போ தான் நம்ம பார்த்தோம் 9.3% அதிகரிச்சிருக்கு. வால்யூம் பார்த்திங்கன்னா 193% அதிகரிச்சிருக்கு. ஹட்சன் ஆக்ரோ நம்ம அருண் ஐஸ்கிரீம் தயாரிக்கிற கம்பெனி 8.63% அதிகரிச்சிருக்குங்க. ஷேர் ப்ரைஸ் 1600க்கு மேலே வால்யூம் அதிகரிச்சிருக்கு. ஹட்சன் ஆக்ரோ எனக்கு தெரிஞ்ச ஒரு நியூஸ் இருக்குன்னு நினைக்கிறேங்க. HDFC செக்யூரிட்டிஸ் அதுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது கூட காரணமாக இருக்கலாம் இது இன்னைக்கு மேலே போனதுக்கு. ஒண்டர்லா அம்யூஸ்மெண்ட் பார்க் கம்பெனி 8.5% ஷேர் ப்ரைஸும் 217% வால்யூமும் அதிகரிச்சிருக்கு. ஹனிவெல் கம்பெனி 7.39% ஷேர் ப்ரைஸும் 125% வால்யூம் அதிகரிச்சிருக்கு. ஹனிவெல் ஆட்டோமேஷன் கம்பெனியோட ஃபினான்ஷியல் டேட்டாவும் நம்ம டீட்டெயில்டாகவே அனலைஸ் பண்ணியிருந்தோங்க. டாப் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் கொடுக்குற கம்பெனியில் இதுவும் இருக்குது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. GM ப்ரூவரிஸ் வந்து இன்றைக்கி 7% அதிகரிச்சிருக்கு. 369% வால்யூம் அதிகரிச்சிருக்கு. L&T 6.5% ஷேர் ப்ரைஸும் 122% வால்யூமும் அதிகரிச்சிருக்கு. ஒகார்ட் ஃபார்மசியூட்டிக்கல் கம்பெனி 6% ஷேர் ப்ரைஸும் 415% வால்யூமும் அதிகரிச்சிருக்கு.
சரிங்க, லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் யாருங்க அப்படின்றத விரைவாக பார்த்துடலாம். இன்றைக்கி நிறைய லூசர்ஸ் கிடையாது. ஸோ டான்ஜி டம்ஸ் அப்படின்ற ஃபுட் ப்ராசஸிங் கம்பெனி கிட்டத்தட்ட 10% ஷேர் ப்ரைஸும் வால்யூமில் 1300க்கு மேலே வால்யூம் அதிகரிச்சிருக்கு. ஸோ 10% ஷேர் ப்ரைஸ் இறங்கியிருக்கு, 1000க்கும் மேலே சதவீதம் வால்யூம் அதிகரிச்சிருக்கு. ஆஸ்ட்ரல் பாலிடெக் பிளாஸ்டிக் கம்பெனி 5.22% சரக்கியிருக்கு, 137% அதிகரிச்சிருக்கு வால்யூம். மங்களம் ட்ரக்ஸ் 5% ஷேர் ப்ரைஸ் இறங்கியிருக்கு, 162% வால்யூம் அதிகரிச்சிருக்கு. பேஃப்னா ஃபார்மாவும் 5% ஷேர் ப்ரைஸில் இறங்கியிருக்கு, 200%க்கு மேலே வால்யூம் அதிகரிச்சிருக்கு. சரிங்க, 52 வீக் ஹை எட்டுன சில கம்பெனிஸை நம்ம விரைவாக பார்க்கலாம். குறிப்பாக அதானி குரூப்பை சார்ந்த கம்பெனிகள் மறுபடியும் 2வது நாளாகவும் 52 வார ஹையை எட்டியிருக்காங்க. அதானி என்டர்பிரைஸ், அதானி கிரீன், அதானி கேஸ் மற்றும் அதானி டிரான்ஸ்மிஷன். இதில் 3 கம்பெனிகள் ஆல் டைம் ஹையில் இருக்குங்க. அதானி எனர்ஜி, கேஸ் மற்றும் டிரான்ஸ்மிஷன் ஆல் டைம் ஹையை எட்டியிருக்கு, குறிப்பிடத்தக்கது. பேங்கிங் செக்டர்லேருந்து HDFC பேங்க் மற்றும் கோட்டக் பேங்க் 52 வீக் ஹை எட்டியிருக்காங்க. ஆட்டோ செக்டரில் அசோக் லைலாண்டும் M&Mம் 52 வீக் ஹையில் இருக்காங்க. டயர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியான MRFம் பாலகிருஷ்ணாவும் இருக்காங்க 52 வீக் ஹையில். அதுக்கப்புறம் டால்மியா பாரத், சாம்பல் ஃபர்டிலைசர்ஸ், பஜாஜ் எலக்ட்ரிக்கல்ஸ், ஃபினாலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்னோமேன் லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனி பற்றி டீட்டெயிலாக நேற்று ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தோங்க. டிராக்டர் தயாரிக்கிற எஸ்காட்ஸ், HDFC லைஃப், இண்டிகோ, பை இண்டஸ்ட்ரீஸ், எவரடி, NIT லிமிடெட், டேன்லா சாஃப்ட்வேர் கம்பெனிங்க. அதில் நிறைய இன்வெஸ்டர்ஸ் புதுசாக வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த நியூஸ் தான் அதை மேலே கொண்டு போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரிஃபெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸும் இன்றைக்கி 52 வீக் ஹை எட்டியிருக்கு. ஜூபிலன் ஃபுட்ஸ் மற்றும் ஹட்சன் இன்றைக்கி 52 வீக் ஹையை எட்டியிருக்கு. ஸோ 52 வீக் லோ எட்டின சில கம்பெனிகளை விரைவாக பார்த்துலாங்க. எப்போவுமே நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஜம்ப் நெட்வொர்க்ஸ் தொடர்ந்து 52 வீக் லோவில் வந்து கொண்டே இருக்குது. விஷால் ஃபேப்ரிக்ஸும் இப்போது தொடர்ச்சியாக வர்ற மாதிரி தெரியுதுங்க. இன்றைக்கி புதுசாக என்ட்ரி வந்து கௌதம் ஜெம்ஸும் 52 வீக் லோவை எட்டியிருக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கி என்னுடைய பார்வையில் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஷேர் மார்க்கெட்டில் எனக்கு தென்பட்டதுங்க. உங்களுக்கு தென்பட்ட ஏதாவது விஷயங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இருந்ததுன்னா தயவு செஞ்சு பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும். குறிப்பாக வீடியோ பற்றியான ஃபீட்பேக்கும் தயவு செஞ்சு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.